எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சுதாகர் வந்துட்டு நினச்ச மாதிரியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்ன மாதிரி லக்கியான ஆள் உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜெனியும் அமித் 2 பேரும் நிதிஷ்க்கும் இனியாவுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அப்புறம் இனியா நிதிஷ் 2 பேரும் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. தென் தாத்தா ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு 2 பேரும் சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு அவர் இருந்து நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம் அப்படின்னு சொல்கிறா. உடனே சுதாகர் இருந்துட்டு அவர் கண்டிப்பாக எங்கேயும் போகல, இங்கேயே இருந்து பார்த்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டு 2 பேருக்கும் பழம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமிர்தா வந்துட்டு ஃபஸ்ட்டு இனியாவுக்கு கொடுக்க போகிறான். இனியாவுக்கு கொடுக்க போகும்போது உடனே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துட்டு பொண்ணு உங்கள் பொண்ணாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அமிர்தா வந்துட்டு நிதிஷ்க்கு கொடுக்க போகிறா. உடனே அவன் இருந்துட்டு இல்லை இனியாக்கே கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போவே ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மில்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஈஸ்வரி வந்துட்டு மேரேஜ் நல்லபடியாக நடந்தது, உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு கேட்குறான். சுதாகர் எனக்கு ரொம்ப திருப்தி அப்படிங்கிற சுதாகரோட ஒய்ஃபும் இருந்துட்டு வந்தால் எல்லாருமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு இனியாவையும் நிதிஷையும் மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே சுதாகர் ஒய்ஃபு ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்லை, நாங்கள் இப்போவே கிளம்புறோம், நல்ல நேரம் முடியறக்குள்ளே கிளம்புற சொல்கிறா. ஈஸ்வரியை உடனே கிளம்புறீங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் பாக்கியா வந்துட்டு நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு பாக்கியா போகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனியாவும் பாக்கியாவும் மேலே ரூமில் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி 2 பேரும் மாற்றி அழுகிறாங்க. லைக் அம்மா நான் எப்படி போகுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி அழுகிறாங்க. 2 பேரும் அழ வேண்டாம்னு ஆறுதலும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு மற்ற விஷயம் எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா உன்னோட விஷயத்தில் தப்பு பண்ண மாட்டார்னு நம்பி தான் நான் கல்யாணத்துக்கு வேணாம் சொல்லலை. நான் நிதிஷ்கிட்டையும் பேசினா அவனும் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனால் இது வரைக்கும் நீ லைஃப்பில் வந்துட்டு விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம், லைஃப் சீரியஸாக எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, உனக்கு மேரேஜ் ஆகிருச்சு, நீ பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறா பாக்கியா. அதே சமயம் நீ வந்து வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக இருந்தாலும் உன்னோட படிப்பு உன்னோட கெரியரை நீ வந்து விட்டுறக்கூடாது, நீ உனக்குன்னு ஒரு கெரியரை கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னோட சுச்சுவேஷன் உனக்கு வந்துடக்கூடாது, எனக்கு 40 வயசு ஆச்சு, என்ன நான் யாருன்னே கண்டுபிடிக்க, அந்த சுச்சுவேஷன் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி வர்றான். கோபி வந்துட்டு என்ன பாக்கியா ரொம்ப எமோஷ்னலாக பேசினாளா அப்படின்னு கேட்குறான். இனியான்ட்டு ஆமாம் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறான். என்னால் நம்பவே முடியல, சின்ன பொண்ணாக இருந்த நீ உன்னோட ஃபஸ்ட் டே ஸ்கூலு எல்லாத்தையும் என் நெஞ்சிலேயே இருக்குது, அதுக்குள்ளே நீ வந்துட்டு இப்போ மேரேஜ் ஆகி போக போகிற, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டேடி மேலே உனக்கு கோவம் இருந்தாலும் கோவம் இருக்குன்னு நினைக்கிற, பட் ஸ்டில் டேடி உனக்கு பண்ண நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான் இனியாவுக்கு. தென் எல்லோரும் கீழே போகிறாங்க. அதுக்கப்புறம் தென் சுதாகர் பார்த்திங்கன்னா கிளம்பலான்னு சொல்கிறா. உடனே இனியா எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தராக போயிட்டு நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்ட்டு அழுகிறான். 2 அண்ணா கிட்ட அவங்க ஜெனி கிட்ட எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு கிளம்புறா. கடைசியாக ஈஸ்வரி கிட்ட போய் பேசும்போது ஈஸ்வரியும் அழுதுறா. அழுது நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்கிறான். எல்லோரும் வந்துட்டு நீங்களே பெரியங்க, நீங்களே அழாதீங்க, நீங்களே சந்தோஷமாக அனுப்பி வைங்க அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கண்ணை தொடச்சிட்டு சரி ஓகே அழக்கூடாது அப்படின்ட்டு எல்லோரும் இனியாவை வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. வெளில போயிட்டு காரில் ஏறினதுக்கப்புறம் பாக்கியா வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு காரையே பார்த்துட்ருக்காங்க. காரும் கிளம்பிடுது. அதுக்கப்புறம் அங்கே நிதிஷோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஆரத்தி எடுக்கிறாங்க. அங்கே போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போய் சுதாகரோட ஒய்ஃப் வந்து இது இனிமேல் உன்னோட வீடுமா அப்படின்னு சொல்கிறான். இனியாவும் ஒன்றுமே பேசலை, சரின்ட்டு உள்ளே போகிறான். போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கேயும் பழம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பழம் வந்துட்டு ஜெனி வந்து கொடுத்துட்டு அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு அதோட டுடே எபிசோடு வந்து முடிஞ்சுது. தேங்க்யூ காய்ஸ்.